என் சிந்தனையை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. முயற்சி செய்கிறேன், முடியவில்லை. வேலைப்பளு, முடியவில்லை. முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன், முடியவில்லை. எதற்கெடுத்தாலும் முடியவில்லை. மற்ற பெண்களைப் போல சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. சுத்தமாக இருக்க முடியவில்லை. ஹோம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வீட்டு வேலைகளை பராமரிக்க முடியவில்லை. வீட்டில் இருப்பவர்களுடன் அனுசரியாக பேச முடியவில்லை. சிரித்து பேச முடியவில்லை. நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது தெரிகின்றது. இதற்கு என்ன முயற்சி செஞ்சாலும் அதிலிருந்து விடுபடவே முடியவில்லை. என்ன காரணம் என்றே தெரியவில்லை. ஏன் நடக்கிறது? எதற்காக நடக்கிறது? எப்படி நடக்கிறது? எப்போது முடியும்? எப்போது நான் ஸ்ட்ராங் ஆவேன்? என்னை மற்றவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? என்னுடன் பேச தயங்குகிறார்கள். நான் மற்றவர்களை ஏன் ஒதுக்குகின்றேன்? ஏன் வெறுக்குகின்றேன்? என் மூளை ஏன் இப்படி வேலை செய்கின்றது? காலம் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்லும்? என் பிரச்சனைக்கு தீர்வு உண்டா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கும். இந்த தொடர் எண்ணமும் சிந்தனைதான் உங்களை ஒரு நிலையில் இருக்க முடியாமல் பல உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பாதிப்புகளை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றது. இதுக்கெல்லாம் யாராவது இடத்துல பேசினா பிரச்சனை தீருமா? இல்லை பழைய ஸ்தலங்களுக்கு போனால் பிரச்சனை தீருமா? இடம் மாறி இருந்தால் பிரச்சனை தீருமா? இல்லை நீங்கள் சொல்லுவது மற்றவர்கள் கேட்டால் பிரச்சனை தீருமா? இல்லை மற்றவர்களிடத்தில் பேசினால் இந்த பிரச்சனை தீருமா? சிந்தித்து பாருங்கள். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. அப்போது மனசுங்கிறது அறிவினுடைய தொகுப்பு. உங்கள் அறிவு பதிவானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை சேகரித்து வச்சிருக்கோம். அந்த சேகரித்த அர்த்தங்கள் உங்களுக்கு ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு வருத்தம் வர்றப்ப அந்த சூழல்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியாது. இதனால தான் பல இடங்களில் நீங்கள் நிராகரிக்கப்படுறீங்க, ஒதுக்கப்படுறீங்க, வெறுக்கப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. ஆனால் மற்றவங்கள மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறோம். மற்றவங்கள மாதிரி இருக்கிறக்கான வழிகளை நம்மளால் உருவாக்க தெரியல. நிறைய பேர் பாருங்கள், எல்லாத்திடமும் பேசுவாங்க. ஆனால் தேவைப்படுற இடத்துல பேச்சை உருவாக்கி பேச தெரியாது. ஏன்னா தேவையற்ற பதிவுகள் லோடாக இருக்கிறது தான். ட்ரைனேஜில் நல்ல தனியாக ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட அறிவு பதிவில் எந்த அறிவு பதிவு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி உங்களோட வயது என்ன? 35 இருக்கலாம், 28 இருக்கலாம், 50 கூட இருக்கலாம். இந்த வயது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் சேகரித்து எப்படி ஒரு அர்த்தத்திற்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் தான் மற்றவங்க பேசணுங்கிறது உங்கள் மனசு எடுத்துக்கிறதுனால உங்களால் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் சொன்னப்பெல்லாம் மற்றவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்திருக்கலாம், ஒரு ஜாலி டைப் எடுத்திருக்கலாம், ஒரு ஃப்ரீயாக எடுத்திருக்கலாம். அந்த காலகட்டத்துக்கு அது சரி. ஆனால் ரியாலிட்டி நீங்கள் பொறுப்புகள் ஏற்று ஒரு குடும்ப சூழல்லையோ ஒரு பேரண்ட்டுங்கிற முறையிலையோ பொறுப்புகள் ஏற்று செய்கிறப்போ அது உங்களுக்கு சிரமமாக வருது. அந்த சிக்கலை சமாளிக்க முடியாமல் தான் நீங்கள் துடிக்கிறப்போ உங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை, மனசு வேதனையாகிடுது. ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி விரக்தி நிலைக்கு போகுது. என்னை ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் கூட போயிடுது. அப்போ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஒரு மனிதனை எந்த நிலைக்கு வேணாலும் இழுத்து சென்று விடுகின்றது. இது போன்ற உளவியல் பாதிப்புகள், மனம் சார்ந்த, எண்ணம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த, செயல் சார்ந்த பாதிப்புகள் அறிவுரையோ ஆலோசனையோ இதுக்கு வழிவகுக்காது. உங்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கான உளவியல் பகுப்பாய்வு செய்து அதற்கான சிகிச்சை முறைகளை கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இதிலிருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இது ஓரிரு நாளில் வைரஸ் நோய் மாதிரி ஒரு நாள் 2 நாளில் சரி பண்ண முடியாது. இதற்கான காலம் நேரம் தேவைப்படும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனையை எத்தனாயிரம் முறை சிந்திக்கிறீங்க, எத்தனாயிரம் தடவை திரும்ப திரும்ப வருது, அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு செயலை, ஒரு வார்த்தையை நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பல முறையில் பல வழிகளில் நாங்கள் பயிற்சிகள் கொடுத்து தான் உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். இதுக்கு தான் எங்களோட நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் ஏற்படும் பாதிப்புகள் தான் உங்களை ஒரு சிக்கலுக்கு தள்ளுகிறது. சரியான ஒரு அங்கீகாரமின்மை, படித்திருந்தும் தனக்கான ஒரு திறனை வெளிப்படுத்த முடியாமல், பொருளாதாரம் இருந்தும் அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாமல் வீண் விரயம் செய்தல் மற்றும் உடல் சார்ந்த, மனம் சார்ந்த பாதிப்புகளுக்கு தள்ளிவிடுது. இது போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுவிட்டு இயல்பான வாழ்க்கையை மற்றவர்கள் போல வாழ்வதற்கான வழிகளை உருவாக்குவதற்கு தான் எங்களோட நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.